வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் பூமியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடிக்கடி ஓபிடியில் நோயாளிகள் வந்து கேட்கிறார்கள், மேம், எங்களுக்கு மிகவும் பலவீனம் இருக்கிறது, இரத்தம் உருவாகவில்லை, எங்களுக்கு மிகவும் சோர்வு இருக்கிறது என்று. நாம் கொஞ்சம் கூட நடக்க முயற்சித்தாலும் கூட எங்களுக்கு மிகுந்த பலவீனம் உணரப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய உணவில் சில விதைகளை சேர்க்கலாமா, உலர் பழங்களை சேர்க்கலாமா அல்லது சேர்க்க முடியாதா? இன்று நாம் பார்க்கும் இந்த வீடியோ நமது நீண்டகால சிறுநீரக நோய், கிட்னி நோயாளிகளுக்காகவே. அவர்களுக்கு அடிக்கடி இந்த கேள்வி எழுகிறது, நமக்கு பலவீனம் வருகிறது, நமக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கவில்லை, அப்படியானால் நாம் விதைகள் சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா? எந்தெந்த உலர் பழங்களை நாம் சாப்பிடலாம் என்பதை பார்ப்போம். முதலில் சிறுநீரகத்தின் வேலை என்ன மற்றும் ஒவ்வொரு சிறுநீரக நோயாளிக்கும் ஏன் பலவீனம் வருகிறது என்பதை புரிந்து கொள்வோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல சிறுநீரகத்தின் வேலை எமது இரத்தத்தை வடிகட்டுவது, விஷப்பொருட்களை வெளியேற்றுவது, இரத்தத்தை உருவாக்குவது மற்றும் மின்காந்தங்களை சமநிலைப்படுத்துவது. ஆனால் சிறுநீரகம் ஏதேனும் காரணத்தால் சரியாக செயல்படவில்லை என்றால் அந்த காரணம் ஏதேனும் இருக்கலாம். பெரும்பாலும் 80 முதல் 90% வரை காரணம் உயர் இரத்த சர்க்கரை மற்றும் உயர் இரத்த அழுத்தம்தான். இதுவே மிக முக்கியமான பிரச்சனை. இதனால்தான் பலரின் சிறுநீரகங்கள் வேலை செய்ய துவங்க மறுக்கின்றன. சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்றால் விஷப்பொருட்கள் வெளியேற முடியாது, இரத்தம் குறைவாக உருவாகிறது, அதனால் உடலில் பலவீனம், சோர்வு போன்றவை ஏற்படுகின்றன. சிறிது வேலை செய்தாலும் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக பலவீனம் உணரப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் ஏதேனும் விதைகள் அல்லது உலர் பழங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது என்று நினைத்தால் அது ஒவ்வொரு சிறுநீரக நோயாளிக்கும் பொருத்தமானது அல்ல. உங்கள் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் குரோனிக் சிறுநீரக நோயாளி அல்லாதவராக இருந்தால் உங்களுக்கு உலர் பழங்களும் சிறந்தவை. மேலும் எல்லா விதைகளும் உங்களுக்கு சிறந்தவை. ஏனெனில் எல்லா விதைகளிலும் உலர் பழங்களிலும் நார்ச்சத்து மிகுந்த அளவில் உள்ளது, பாஸ்பரஸ் உள்ளது, பொட்டாசியம் உள்ளது, மேலும் கனிமங்கள் மற்றும் வைட்டமின்களும் காணப்படுகின்றன. நீங்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் எளிதாக உலர் பழங்களை சாப்பிடலாம், விதைகளை சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் குரோனிக் கிட்னி டிசீஸ் அல்லது 1DPKD சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் விதைகள் உங்களுக்கு நல்லவை அல்ல. அவை உங்கள் பிரச்சனையை மேலும் அதிகரிக்க கூடும். சில விதைகள் உள்ளன. உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் அவற்றை நீங்கள் எளிதாக சாப்பிடலாம். உதாரணமாக அலசி விதைகள், அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இதுல பார்க்கும்போது இது உங்கள் ஸ்லிங்கை குறைக்கிறது, கொழுப்புச்சத்து அளவை குறைக்க உதவுகிறது, சமநிலைப்படுத்துகிறது. ஆனால் இதில் அதிக அளவில் பொட்டாசியம் உள்ளது. நீங்கள் ஒரு நீண்டகால சிறுநீரக நோயாளி என்றால் அலசி விதைகள் அல்லது ஃபிளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிட்டால் அது உங்கள் உடலில் பொட்டாசியம் அளவை அதிகரிக்க செய்யும். பொட்டாசியம் அதிகரித்தால் இதய நின்று போகும் போன்ற அபாயங்கள் அதிகரிக்கும் என்பது தெளிவாகும். அதனால நான் ஒவ்வொரு சிறுநீரக நோயாளியிடமும் சொல்லுவது, நீங்கள் விதைகளை சாப்பிட முடியாது என்பதே. மற்றொரு விதை பத்தி பேசணும் அப்படின்னா அது பம்ப்கின் சீட்ஸ், அதாவது பிராங்கிக்காய் விதைகள். நீங்கள் இதை சாப்பிட்டால் நீங்கள் சிறுநீரக நோயாளி இல்லையெனில் இது உங்களுக்கு ஆரோக்கியமானது. உங்கள் கொழுப்பு அளவை கட்டுப்படுத்தும், வீக்கத்தை குறைக்கும். இதில் உள்ள எதிர்வீக்க பண்புகள் உங்கள் உடலில் எங்கு வீக்கம் ஏற்பட்டாலும் அதை குறைக்கும் பணியை செய்கின்றன. இது ஒரு வகையான இயற்கை சிறுநீரை அதிகரிக்கும் பொருளாகவும் செயல்படுகிறது. ஆனால் நீங்கள் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் இதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இதில் பாஸ்பரஸ் அதிகமாக உள்ளது. உங்கள் உடலில் பாஸ்பரஸ் அதிகரித்தால் உங்களுக்கு அரிப்பு ஏற்படும், சிறுநீரக செயல்பாடும் மேலும் பாதிக்கப்படும். எனவே நீங்கள் பம்ப்கின், பூசணிக்காயையும் சாப்பிடக்கூடாது. இரண்டாவது, நான் விதைகள் பற்றி பேசினால் அது சியா விதைகள். இதிலும் நன்கு நார்ச்சத்து உள்ளது, ஆனால் இதில் பொட்டாசியம் மிகவும் அதிகமாக உள்ளது. அனைத்து விதைகளும் மற்றும் நான் உலர் பழங்களை பற்றி பேசினால் உதாரணத்திற்கு பாதாம், வேர்க்கடலை போன்றவை, இவையிலும் பொட்டாசியம் மிக அதிக அளவில் உள்ளது. நீங்கள் விதைகளை சாப்பிட்டால் அது உங்கள் உடலில் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை அதிகரிக்கும். இதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேலும் பாதிக்கப்படும். இப்போது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஏன் ஒவ்வொரு விதையிலும் பொட்டாசியம் உள்ளது அப்படின்னு சொல்றேன், சிறுநீரக நோயாளிகள் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்றேன்னா பாருங்க.
சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்றால் எலக்ட்ரோலைட்களும் சரியான சமநிலையில் இருக்க முடியாது. சிறுநீரகம் இப்போது உங்கள் செயல்பாட்டில் இல்லை. நீங்கள் கூடுதலாக பொட்டாசியம் எடுத்துக்கொண்டால் இதனால் உங்களுக்கு இதய நின்று போகும் அபாயம் அதிகரிக்கும். மேலும் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய வாய்ப்பும் அதிகரிக்கும். எனவே நான் ஒவ்வொரு சிறுநீரக நோயாளியிடமும் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பலவீனம் வருகிறது, மிகவும் அதிகமாக சோர்வு வருகிறது, சிறிது வேலை செய்தாலும் கூட அதிகமான பலவீனம் வருகிறது அப்படின்றால் நீங்கள் எந்த விதையையும் எடுத்துக்கொள்ள நினைத்தால் தயவு செய்து விதைகள் எடுக்க வேண்டாம். இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேலும் மோசமாக்கக்கூடும். எனவே நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் ஏன் நாம் விதைகளை தவிர்க்க சொல்கிறோம் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒன்று குறைபாடு சிறுநீரக நோயாளிகளுக்காக இன்றுத ஷீப்பின் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.